அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதிதான் அமெரிக்காவுக்கு விடுதலை நாள் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் ஏமாற்றமடைந்தார். இந்நிலையில் கேபிட்டல் எனப்படும் பாராளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47வது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தொழிலதிபர் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீட்டா அம்பானி உள்பட உலக தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய உரையில் ஜனவரி 20ஆம் தேதிதான் அமெரிக்காவுக்கு விடுதலை நாள் என தெரிவித்தார். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குகிறது என்றும் உலகம் மதிக்கப்படும் அமெரிக்கா மாறும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதுவரை இல்லாத அமெரிக்காவை கட்டமைப்பேன் என தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவை சிறந்ததாக மாற்றுவதாகவே கடவுள் என்னுடைய உயிரை காப்பாற்றியுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்டுள்ள ட்ரம்பிற்கு உலக தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடியும் டொனால்டு ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் உலகிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வெற்றிகரமான பதவிக்காலமாக அமைய வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய நண்பர் ட்ரம்புடன் மீண்டும் ஒருமுறை நெருக்கமாக இணைந்து பணியாற்ற தான் எதிர்நோக்குவதாக கூறியுள்ளார்.